வணக்கம் மாணவர்களே. மாணவர்களுக்கும் சரி பெற்றோர்களுக்கும் சரி இந்த நிகழ்ச்சி ரொம்ப உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம புதிகை தொலைக்காட்சி நிலையம் வழங்கும் காலேஜ் டைம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். ஸோ நம்ம போன வார தொடர்ச்சியா பேக் இன்ஸ்டிடியூஷன் பத்தின நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கும் நம்ம கூட பேக் இன்ஸ்டிடியூஷனோட சிஓ அனுஷா மேம் நம்ம கூட இருக்காங்க. ஸ்டாஃப்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். விளையாட்டு துறையில நம்ம எந்த மாதிரியான ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம், மாணவர்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். பேக் பொறுத்த வரைக்கும் 4 விதமான ஸ்காலர்ஷிப்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்காலர்ஷிப் வந்து முதல் இது வந்து அகடமிக் ஸ்காலர்ஷிப். எப்பவுமே வந்து நம்ம நாட்டில் வந்து அகடமிக் நிறைய மதிப்பு கொடுக்குறாங்க. ஸோ அகடமிக் ஸ்காலர்ஷிப்பில் டிஸ்ட்ரிக்ட் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் இருப்பாங்க. தமிழகத்தில் இருக்கிற அத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்கக்கூடிய மாணவர்கள் முதல் ரேங்க் வாங்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து 100% ஃபீஸ் டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு பள்ளியில் வந்து முதல் மாணவராக வரவங்களுக்கு வந்து 25% ஃபீஸில் வந்து அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் அதாவது ஸ்போர்ட்ஸில் அதாவது மாநில அளவுலையோ மாவட்ட அளவுலையோ அவங்க வந்து ஸ்போர்ட்ஸில் நல்லா ஏதாவது அச்சீவ் பண்ணினாங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்ஸோடு வந்தால் அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு தகுந்த மாதிரி ஃபீஸில் வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். 3வது ஸ்காலர்ஷிப் வந்து ரொம்ப வித்தியாசமான ஸ்காலர்ஷிப். எந்த கல்லூரியிலுமே இருக்காது. 3வது 4வதும். இந்த 3வது ஸ்காலர்ஷிப் வந்து இன்னோவேட்டர் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு வச்சிருக்கோம். இது வந்து இப்போ பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களே வந்து புதிய புதிய விஷயங்கள் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க ஏதாவது கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்கோம். ஸோ அப்படி ஏதாவது கண்டுபிடிச்சிருந்தாலும் அவங்க வரலாம் பார்க்க தேடி. 4வது ஸ்காலர்ஷிப் வந்து மனிதநேயம், ஹியூமனிட்டி. இதுக்கு வந்து அதாவது ஒரு சோஷியல் சர்வீஸ் ஆர்கனைசேஷன்லையோ இல்லை மனிதநேயம் வெளிப்படுத்துகிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அவங்க வாலண்டியராகவோ இல்லை அவங்க சொந்தமாகவோ இல்லை யார் கூடவோ சேர்ந்து செஞ்சுருந்தாங்கன்னா அதுக்கும் அந்த மாதிரி மாணவர்களுக்கும் ஊக்குவிக்கணும்னு சொல்லி அதுக்கும் ஒரு ஸ்காலர்ஷிப் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாம் இல்லாமல் கல்லூரிக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ ஸ்போர்ட்ஸில் வந்து இப்போ ஸ்போர்ட்ஸ் டைஸ் அப்படிங்கிற காம்படிஷன் நடக்குது. இந்த மாதிரி விளையாட்டில் வந்து வெளியே போய் சாதிச்சுட்டு வந்தாங்கன்னா இப்போ ப்ரைஸ் வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு 1 இயர் ஃபீஸ் வந்து கம்ப்ளீட்டாக பே பண்ணிடுறோம். ஸோ அது வந்து கல்லூரியில் வருஷம் வந்துட்டு இருக்கு. எந்த விளையாட்டுத்துறையில் அச்சீவ் வெளியே போய் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு 1 இயர் ஃபீஸ் வந்து வில் பி வேவ்ட். அதே மாதிரி கோல்டு மெடலிஸ்ட் இப்போ ஃபுல்லாக முடிச்சு கோல்டு மெடல் வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு 4 வருஷம் படித்த ஃபீஸும் திருப்பி கொடுத்துருவோம். ஒரு அருமையான ஒரு விஷயம் இல்லையா? இது வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் மாணவர்களுக்கு நாங்கள் அளிக்கக்கூடிய ஊக்குவித்தல். இது வந்து எல்லா விதத்திலும் அவங்களை ஊக்குவிக்கணும். ஒரு ஹோலிஸ்டிக் பர்சனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அகடமிக், ஸ்போர்ட்ஸ், இன்னோவேஷன் அண்ட் ஹியூமனிட்டி இந்த 4 மனிதனையும் ஸ்போர்ட்ஸ் படிப்பு எல்லாத்துலயும் இருக்கவங்க ஊக்குவிக்கணும் அப்படிங்கறதுக்காக இது ஏற்படுத்திருக்கோம். கண்டிப்பா. அருண்பால், நீங்க சொல்லுங்க. ஸோ நம்ம பேக் இன்ஸ்டிடியூஷன்ல எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன இருக்கு அண்ட் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன கொடுத்துட்டு இருக்காங்க? கண்டிப்பா ஒவ்வொரு மாணவனுக்கும் ஆசை இருக்கும். என்னன்னா வந்து நம்ம காலேஜ்ல அகாடமிக்ஸை தவிர நம்ம எக்ஸ்ட்ரா என்ன கத்துக்கிட்டோம் அப்படிங்கறத அந்த விஷயத்துல சொன்னோம்னா பார்க்ல நிறைய கிளப்ஸ் இருக்கு. NSS, இணைந்தகைகள், SSP, அது மாதிரி நிறைய கிளப்ஸ். அதாவது ரோட்ராக்ட், இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லீடர்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கத்துக் கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கணும். எக்ஸாம்பிள் NSS எடுத்துட்டீங்கன்னா வந்து மேம் சொல்லியிருக்காங்க மனிதநேயம். அந்த மனிதநேயம் அந்த அதாவது இன்ஜினியரிங்கை தவிர நம்ம வாழ்க்கையில எப்படிலாம் நடக்கணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லித்தரக்கு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மா இருந்துச்சு. இப்போ NSSல எடுத்துட்டீங்கன்னா வந்து ஒரு 50 குரூப் ஆஃப் 50 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு வாரத்துக்கு ஏதோ ஒரு கிராமத்துல கல்லூரியில சுத்தி இருக்கிற ஒரு கிராமத்துல போய் தங்கி அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன தேவை, அங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன தேவை, அங்க பெரியவங்க இருப்பாங்க, முதியோர் இருப்பாங்க, அவங்களுக்கு என்னென்ன தேவை, அந்த கிராமத்துக்கு என்ன தேவை, நிறைய விஷயம் அவங்க வந்து கொஞ்சம் எல்லாத்துக்கும் நல்லா இருப்பாங்க. ஆனா இன்னும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணா நல்லா இருப்பாங்க. அந்த விஷயத்துல எங்க மாணவர்கள் போய் 7 வாரம் அங்கேயே தங்கி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அந்த விஷயத்துல ஊர் மக்களோட அந்த பாசம், அன்பு, அந்த விஷயத்த கத்துக் கொடுக்கறதுல எல்லா காலேஜ்லயும் இருக்கு. ஆனா அந்த பார்க் மாதிரி எங்கேயுமே வராது. உண்மையா சொன்னா அதை நான் அனுபவிச்சுதான் தான் தெரியும். நான் 4 வருஷம் அந்த காலேஜ்ல படிச்சிருக்கேன். அதனால சொல்றேன். அந்த ஸ்டாஃப், ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் பழகிறது, அந்த என்விரான்மெண்ட் அதெல்லாம் நமக்கு கொடுத்து வச்சிருக்கோம் இந்த காலேஜ் எடுக்கிறதுக்கு. ரொம்ப அழகா சொன்னீங்க. அதோட இந்த கிளப்ஸ் எல்லாம் எப்படி கொடுத்துட்டு இருக்காங்க? கிளப்ஸ் பாத்தீங்கன்னா ரோட்ராக்ட், இணைந்தகைகள், SSP, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களே ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் ஃபார்ம் பண்ணி சோசியல் சர்வீஸ், அதாவது வந்து மந்த்லி வந்து ஃப்ரீயா இருக்க டைம் வந்து ஒரு ஆர்கனைஸ்ல போய் அவங்களுக்கு தேவையான நீட்ஸ் கொடுக்கறது. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்குள்ள ஃபண்ட் கலெக்ட் பண்ணி, இப்போ இணைந்தகைகள் எடுத்துட்டீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களே ஃபண்ட் கலெக்ட் பண்ணி ஃப்ரீயா இருக்க டைம் சண்டே சாட்டர்டேஸ்ல ஃப்ரீயா இருப்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து உங்க குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் போய் ஒரு பர்டிகுலர் ஆர்கனைஸ்டோ இன்னொரு குரூப் ஆஃப் SSP ல இருந்து போய் அவங்க வந்து ஒரு ஸ்கூல்லயோ போய் அந்த
சின்ன குழந்தைகளுக்கு என்னெல்லாம் தேவை. நிறைய இப்போ வந்து ஸ்கூல்லலாம் வந்து லேப்டாப் ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்துருச்சு. பட் அவங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு தெரியல. நம்ம வந்து அதெல்லாம் தெரியும், அவங்களுக்கு போய் சொல்லி கொடுக்கணும். அது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் வந்து நிறைய கத்துக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் லைஃபை கத்து கொடுத்தது இந்த கிளாஸ் எல்லாம் சொல்லலாம். சோ அந்த வகையில இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாணவர்கள் யோசிக்கிறீங்க. சோ நம்ம மேனேஜ்மெண்ட் அதுக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா மேனேஜ்மெண்ட் ஹெல்ப்ஃபுல்லானா இவ்வளவு தூரத்துக்கு வரவே முடியாது இல்லையா? அதான் மேனேஜ்மெண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட். அதாவது எப்படி என்னென்ன வேணும், உங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ் பண்ணி தரணும், இப்போ எங்கேயாச்சும் போகணும்னா டிராவல்ஸ் அரேஞ்ச் பண்றது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான நீட்ஸ், அதுக்கு தேவையான ஃபண்ட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்றாங்க. ஓகே, பார்க் இன்ஸ்டிடியூஷன் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்ததா மாணவர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா சாதனையாளர்கள் 2 பேர் நம்ம கூட இருக்காங்க. அவங்க அறிமுகப்படுத்திக்கலாம். நீங்க சொல்லுங்க, உங்க பேர், நீங்க என்ன குரூப் எடுத்திருக்கீங்க, என்ன சாதனை பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. நான் பிரியங்கா, செகண்ட் இயர் பிடெக் ஐடி படிக்கிறேன். நான் வந்து மைக்ரோசாஃப்ட் ஆப்ஸ் டெவலப் பண்ணியிருக்கேன். அண்ட் மைக்ரோசாஃப்டோட டைரக்ட் சர்டிஃபிகேட் என்கிட்ட இருக்கு. சூப்பர். ஓகே சார், நீங்க சொல்லுங்க, உங்க பேர், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? My name is Shafiq. I'm doing my BE degree in Electronics and Communication in Park College of Indian Technology. Okay. Like that, I'm the Google Student Ambassador of the college. Yeah, a lot more achievements like winning the National Robotic Championship in Coimbatore zone and got selected for the finals in Kharagpur, West Bengal. And yeah, that's all. ஸோ ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாங்க. லாட் ஆஃப் அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே சிம்பிளா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு நிறைய அச்சீவ் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசுவோம். அண்ட் அதுக்கு முன்னாடி மேம், இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்ஸ் உள்ள வராங்க அப்படின்னா ஒரு குரூப் எடுக்கும்போது இந்த குரூப்ல வந்து எனக்கு ஃபியூச்சர்ல பிளேஸ்மெண்ட் கிடைக்குமா, ஒரு ஜாப், ஒரு நல்ல ஜாப்ல செட்டில் ஆகுமா அப்படின்ற ஒரு கனவுகள் இருக்கும். ஸோ அந்த வகையில நம்ம பார்க் இன்ஸ்டிடியூஷன்ல பிளேஸ்மெண்ட்க்கு என்ன மாதிரியான ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம், என்ன மாதிரியான ட்ரைனிங்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம்? வேலைக்கும் மீறிய விஷயங்கள் தான் நம்ம இன்னைக்கு இங்க பேசிட்டு இருக்கோம். அதாவது பிளேஸ்மெண்ட் விட சக்சஸ்ஃபுல்லா ஒரு சாதாரண வெற்றிக்கு என்ன தேவையோ அது கல்லூரிகளில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு மீறின ஒரு வெற்றி வந்து இந்த சாதனைகள்ல இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் வந்து அவ்வளோ ஒரு பெரிய விஷயமே இருக்கக்கூடாது. ஸோ ஒரு டேஸ்ட் சக்சஸ் பண்ணோம்னா சக்சஸ் டேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் வந்து ஒரு சாதாரண விஷயமா தெரியணும். அதுதான் எங்களுடைய நோக்கம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து நான் ட்ரைனிங் நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி தேர்ட் இயரில் வந்து செகண்ட் இயரில் இங்கிலீஷ் சொல்லித்தரோம். ஃபர்ஸ்ட் இயரில் வந்து ஒரு மோட்டிவேஷன், அவங்க வந்து படிக்கணும், நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷன். 2வது வருஷம் வந்து இங்கிலீஷ் ரொம்ப தேவைங்கிறதுனால இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்கணும். தேர்ட் இயரில் வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட், ஆப்டிடியூட் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்லித்தரோம். ஒகாபுலரி இந்த தடவை வந்து நிறைய கம்பெனிஸ், இன்ஃபோசிஸ் முதல் கொண்டு நிறைய கம்பெனிஸ் வரும்போது அவங்களுடைய ஒகாபுலரி டெஸ்டிங், இங்கிலீஷ் தேர்வு செய்யக்கூடிய தகுதிகள் வந்து மாத்திட்டாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான இது எல்லாமே வந்து வாரம் வாரம் அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்டிடியூட் ட்ரைனிங், டெஸ்டிங் இது வந்து கண்டினியூஸாக போயிட்டு இருக்கு தேர்ட் இயர் அண்ட் ஃபைனல் இயர்ல. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நல்ல கம்பெனிஸ், கோர் கம்பெனிஸ், சிவில் இன்ஜினியரிங் இருந்தாலும், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருந்தாலும், ஏரோநாட்டிக்கல் இருந்தாலும் அதுக்கு தகுந்த துறைகள் வந்து சில கம்பெனிஸ் வந்து எங்கேயுமே வராது. பாஷ் அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய கம்பெனிலாம் வந்து நம்ம கல்லூரியில் வந்து மாணவர்கள் தேர்ந்தெடுத்துட்டு போயிருக்காங்க. இது இல்லாமல் நம்ம இது இன்ஜினியரிங் கல்லூரியில் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆர்ட்ஸ் கல்லூரியில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் சாதனை திருப்பூர்லேயே வந்து ஆர்ட்ஸ் கல்லூரியில் முதல் முறையாக 400க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து ஒரு பெரிய சாதனை. ஏன்னா ஆர்ட்ஸ் காலேஜில் வந்து இந்த அளவுக்கு பிளேஸ்மெண்ட் யாரும் பண்ணதே இல்லை. மோர் தென் 90% பிளேஸ்மெண்ட் இந்த ஆர்ட்ஸ் காலேஜ் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து எல்லாம் பெரிய கம்பெனிஸ் தான். அதுலேயும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலை வேறு மாதிரி இருந்தாலும் பட் அதுவும் நல்ல பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனிஸில் அந்த வேலை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இப்போ டெக்ஸ்டைல் துறையில் சார் சொன்னார் 100% பிளேஸ்மெண்ட். அது இந்திய திருப்பூர், கோயம்புத்தூர் மட்டும் இல்லாமல் பாம்பே, சூரத், அப்புறம் பங்களாதேஷ் இந்த மாதிரி நாடுகளில் கூட அவங்க வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பெருமையான விஷயம். வேலை வாய்ப்புங்கிறது வந்து எல்லாருக்கும் இது தேவையான ஒன்று. அது இல்லாமல் அது போக உங்களுக்கு வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் வேலை வாய்ப்பு அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அவங்க 4 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய தகுதியும் நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். அதையும் நம்ம வாய்ப்பு. அண்ட் அது தொடர்ந்து அதர் கோர்சஸ் நல்ல வேலை வாய்ப்பு தரக்கூடிய ஒரு மெரைன் இன்ஜினியரிங் அப்படின்னு இருக்கு. அது இல்லாமல் என்விரான்மெண்டல் துறை பற்றி நான் சொன்னேன். என்விரான்மெண்டல் துறையில் இப்போ
கடந்த ஆண்டு தான் வந்து மாணவர்கள் ஃபர்ஸ்ட் டைம் கிராஜுவேட் ஆயிருக்காங்க. 4 வருஷம் முடிச்சு ஃபர்ஸ்ட் பேட்ச் வெளியே போகும்போது எல்லாரும் கேட்டாங்க எப்படி புது கோர்ஸ்ல எப்படி வேலை வாய்ப்பு இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ திருப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு இட்டாலியன் கம்பெனி வந்து 7 மாணவர்களை எடுத்துட்டு போய் அவங்களுக்கு வந்து இட்டலியில வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஸோ இந்த சாதனையும் நம்ம பண்ணியிருக்கோம். தமிழகத்திலேயே என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் இருக்கக்கூடிய ஒரே கல்லூரி பார்க் மட்டும்தான். ஸோ அந்த துறையிலையும் வந்து நல்ல வேலை வாய்ப்பு இருக்கு. அது இல்லாமல் உங்களுக்கு இப்போ ஏரோநாட்டிக்கல் பற்றி பேசணும், ஆட்டோமொபைல் துறை பற்றி நிறைய பேருக்கு தெரியும். அந்த ஆட்டோமொபைல் துறையில் வந்து இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், இந்த டிராக்டர் மேனுஃபேக்சரிங், அப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ ஆட்டோமொபைல் துறையில் நல்ல எதிர்காலம், நல்ல ஒரு சென்ற ஆண்டு நம்ம மாணவர்கள் 2 பேர் வந்து ஒரு பேட்டன்ட், ஒரு இன்ஜினுடைய இதை வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு ரொம்ப பெருமையான விஷயம். அங்கே அந்த ஆட்டோமொபைல் துறையில் நிறைய பப்ளிகேஷன்ஸ், ரிசர்ச், இந்த மாதிரியான விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு. ஸோ இது இல்லாமல் நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் நிறைய கோர்சஸ் இருக்கு. பிகாமர்ஸ், காமர்ஸ் வந்து இப்போ இன்னைக்கு எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு கோர்ஸ் இருக்கு. அண்ட் இது இங்கிலீஷ், தமிழ் இது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நல்ல வேலை வாய்ப்பு காத்துட்டு இருக்கு. ஏன்னா எல்லாரும் வேற வேற துறைக்கு சேர்ந்து போறதுனால இந்த மாதிரியான துறை, அது போக டீச்சர் ட்ரைனிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இத்தனை மாணவர்களுக்கும் சொல்லித்தரக்கு ஆசிரியர் தேவை. அதுவும் ரொம்ப பெருமையாக நம்ம பார்க்கல பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரியான துறைகள் எல்லாமே இருக்கு. இது இல்லாம MBA அண்ட் மேனேஜ்மெண்ட் டிகிரி. ஸோ பார்க் குளோபல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிஸ்னஸ்ல வந்து ஒரு இன்டர்நேஷனல் மேனேஜ்மெண்ட் டிகிரி, அதாவது குளோபல், உலகமயமாக்கப்பட்ட இன்றைக்கு வந்து எந்த ஒரு விஷயமும் இங்க நடக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து நம்மள வேற ஒரு கண்ட்ரில பாதிக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க. அடுத்து வந்து ராகேஷ் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா வெளி மாநிலத்துல இருந்து வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து எதிர்பார்க்குற ஒரு விஷயம் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறது. அந்த வகையில நம்ம காலேஜ்ல எப்படி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ ஜென்ரலாகவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 கேம்பஸ் இருக்கு. கிட்டத்தட்ட எல்லாம் சேர்ந்து ஒரு 350 ஏக்கரில் பெரிய அளவில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் ஒன்று இருந்தது. அதில் வந்து உங்களுக்கு எல்லா விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கொடுக்கணுங்கிறது எங்களுடைய விருப்பம். குறிப்பாக வந்து NRI ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மாணவர்கள் தங்கக்கூடிய ஒரு விடுதி, உள்ளேயே அட்டாச் டாய்லெட்ஸ், இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தியிருக்கோம். ஹாஸ்டல் முழுவதும் வைஃபை, வயர்லெஸ், அந்த மாதிரியான ஏற்பாடுகளும் செஞ்சு கொடுத்துருக்கோம். ஸோ அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும், அதாவது ஒரு வீட்டில் இருந்து வந்து வெளியே இருக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் லேப்ஸ், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ரிசர்ச் ஓரியன்டாக இல்லை பெஸ்ட்டாக. இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் லேப் எடுத்துட்டிங்கன்னா இன்னைக்கு 10 வருஷம் வச்சு அந்த லேப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இன்னைக்கு கூட வேற எந்த கல்லூரி போனாலும் நீங்கள் அந்த மாதிரியான ஒரு லேப் பார்க்க முடியாது. அந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணியிருப்போம். ஸோ எல்லாமே வந்து ஒரு தேவைக்கு பண்றது ஒண்ணு, தேவைக்கு மேல என்ன தேவை அப்படிங்கறத அறிஞ்சு நீங்க கொடுக்கறது தான் எங்களுடைய மெயின் ஆம்பிஷனை வச்சிருக்கோம். பார்க் இன்ஸ்டிடியூஷன் பத்தி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். மாணவர்களுக்கு மட்டும் இல்லாம ஸ்டாஃப்ஸ் அண்ட் எல்லாருமே நம்ம கூட இருக்காங்க. ஸோ தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி மாணவர்கள் யார் பார்த்துட்டு இருந்தாலும் நம்ம பார்க் இன்ஸ்டிடியூஷன்ல ஜாயின் பண்ணி நீங்க படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸோ கவுன்சிலிங் கோட் நாங்க நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு நம்மளுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க. பார்க் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜில நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸோ கவுன்சிலிங் கோட் 2716 2716 அப்படின்ற நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதை தொடர்ந்து டெக்னாலஜில நீங்க படிக்கணும், பார்க் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜில படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ கவுன்சிலிங் கோட் 2768 2768 அப்படின்ற நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதை தொடர்ந்து தமிழ்நாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ கவுன்சிலிங் கோட் 2721 2721 அப்படின்ற நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. நேற்று சிம்மாசனம் அது மன்னர் சிம்மாசனம், காற்று சிம்மாசனம் இது மக்கள் சிம்மாசனம். காற்று சிம்மாசனம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 11 மணியிலிருந்து 12 மணி வரை காற்று சிம்மாசனம். நம்ம கூட ஒரு சாதனையாளர் இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்போம். வணக்கம் பிரியங்கா. இப்போ நீங்க வந்து ஐடில வந்து சாஃப்ட்வேர் ஆப்ஸ் வந்து நீங்க உருவாக்கி இருக்கீங்க. ஸோ அதை உருவாக்குறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இன்ஸ்டிடியூஷன்ல எவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கறத சொல்லுங்க.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மைக்ரோசாஃப்ட்லேருந்து வந்து ஒரு பூட் கேம்ப் நடத்தினாங்க. Okay. அதில் வந்து விண்டோஸ் 8 அண்ட் 8.1 பேசிக் பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இங்க் பற்றி தெரியாதவங்க கூட தெரிஞ்சுக்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2 months ஆஃப் கேப்ஸில் வந்து எங்கள் ஆப்ஸ் கிரியேட் பண்ண சொன்னாங்க. ஸோ அப்போ வந்து நாங்கள் எஃபோர்ட் எடுத்து, நாங்கள் எடுத்த எஃபோர்ட்டை விட எங்களுக்காக ஸ்டாஃப்ஸ் எடுத்த எஃபோர்ட் தான் ரொம்ப அதிகம்னு சொல்லுவேன். நாங்கள் கூட சரி இது கிரியேட் பண்ணுவோமா அப்படின்னு தெரியாமல் இருக்க சுச்சுவேஷன்ஸ்லாம் அவங்க தான் எங்களை என்கரேஜ் பண்ணாங்க. மெயின் ரோல்னு பார்த்தா ஸ்டாஃப்ஸ் தான். தென் அப்லோட் பண்ணுறதுல கூட எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஒரு 1 week மேலே இருக்கும் நாங்கள் அப்லோட் பண்ண டைம். 1 week ஃபுல்லாமே எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணாங்க. வேற எது பற்றியுமே பாதர் பண்ணாமல் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அந்த ஆப்ஸை பற்றின ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் சொல்லுங்க. ஸோ என்னோட ஆப் வந்து BNAT, அதாவது பி நேச்சுரல். கேர்ள்ஸ்க்கு வந்து பியூட்டி கேர் டிப்ஸு. எங்கள் காலேஜ் வந்து 170+ ஆப்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நிறைய ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது. பார்க் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு நீங்கள் விண்டோஸ் ஆப் ஸ்டோரில் கொடுத்தாலே தெரியும். அது வந்து சாதாரணமான ஆப் எதுவுமே கிடையாது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆக்சுவலி அந்த ஆப்க்கு நாங்கள் வந்து 1 week ஸ்பெண்ட் பண்ணோம், எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி பார்த்து. we are really happy. ஓகே, சஃபிக் நீங்க சொல்லுங்க, கூகுள் அம்பாசிடரோட மெம்பரா உருவாகிறதுக்கான காரணம் என்ன? ஸோ யார் இதுல வந்து உங்களுக்கு மெயின் பேக் போனா இருந்தாங்கன்னு நினைக்கிறீங்க? Okay, first of all, starting from Google, everyone knows Google, and yeah. I mean 90% of people will be having a Gmail account. There will be, I mean, most of us, especially for students, Google is so helpful because whenever a teacher asks them to do a project or assignment, they first will go to Google. search and Google. Yeah. So it's such a popular company, such a famous company, and getting a chance to be a part of it is really a big luck, fortune for me, as I am concerned. And this program was initialized by Google few years back, and this is like 2 or 3 years back it came in India. And in India overall we have 250 GSAs. For this program actually they contacted our placement cell officer first, Mr. Shashikumar sir, and he called once and he told me that there is a program by Google Student Ambassador program, so I have given your name for that and you will have a telephonic interview, and based upon the performance in that interview you will be selected for this program. So I told okay, fine. Actually I was, first when I heard I was shocked. I mean it was not that believable thing, Google Ambassador program and everything. And 1 or 2 days back later after that I got the call from one of the Googler, and the interview was like for 45 minutes or something. It was a very long interview, and 2 months later the result came and I was selected as the Google Student Ambassador. And the most highlighting thing is that we have 250 GSAs and I'm one among them, so it's a big luck. And later in last year August, we had a training program from Google in Goa, a 4 days training program, and in that program we were taught about a lot of Google products and how even they groomed us in our communication skills, everything. Later I came back to college. I started conducting programs in college. I mean those students who don't know anything about Google, I mean internet patti edume theriyatha students, so I conducted many programs like teaching them how to use internet, how to use Google search, I even created Gmail accounts for them, taught them how to mail others, a lot of stuff like that. Then so far I have conducted 5 to 6 events in a college based on Google products, and most of them are internet awareness programs and also like some online competitions for students. ஓகே, நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருந்தோம். ஸோ உமன்ஸ் ஃபார்மிங் பற்றி நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் கண்டிப்பாக சொல்லி ஆகணும், ஏன்னா நிறைய பேர் வந்து அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி சொல்லு. எங்களது பார்க் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் பெண்களுக்கென தனி அமைப்பு, லைக் உமன்ஸ் ஃபாரம் அப்படின்னு தனியாகவே வச்சு ஆண்டு முழுவதும் வேரியஸ் ப்ரோக்ராம்ஸ் லைக் க்ரூமிங் ப்ரோக்ராம்ஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் உமன் ஸ்டூடெண்ட்ஸ் அதை கண்டக்ட் பண்ணுறோம். எவ்ரி இயர் துர்கா அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம், டிஃபென்ஸ் அகாடமி, இந்தியன் ஆர்மி, அந்த ஒர்க் பண்ணி ட்ரைனர்ஸை வச்சு திடீர்னு ஏதாவது ஒரு அசம்பாவிதம், வன்முறைகள் அந்த மாதிரி வந்து அதை ஃபேஸ் பண்ண நேர்ந்துட்டா எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணணும், எப்படி நம்மளை தற்காத்துக்கணும், அதுக்கு உண்டான ட்ரைனிங் எவ்ரி இயர், இது ஒரு வருஷம் மட்டும் இல்லை, எவ்ரி இயர் நாங்கள் கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். அதே மாதிரி விமன்ஸ் டே செலிப்ரேஷன்ஸ் ரொம்ப கோலாகலமாக எங்களோட கேம்பஸில் நடக்குது. மற்றபடி எல்லாமே விமன்ஸுக்கு, விமன் கேண்டிடேட்ஸ், விமன் ஸ்டூடெண்ட்ஸ், விமன் ஃபேக்கல்ட்டி அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் ஓவரால் ஃபேக்கல்ட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸும் நிறைய எங்களுக்கு நிறுவனத்தில்
பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஃபேஸ்புக் பத்தி சில விஷயங்கள் சொல்றேன். பார்க் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்குன்னு ஃபேஸ்புக் இருக்கு. அதுல வந்து எல்லா இது பார்க் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல 20 எங்க முதன்மை கல்வி அதிகாரி CEO அனுஷா மேடம் சொன்ன மாதிரி மோர் தென் 20 நிறுவனங்கள் இருக்கிறது. எல்லா நிறுவனங்களுக்குமாக சேர்த்து ஒரு ஃபேஸ்புக் பேஜ் இருக்கு. அதுல வந்து எந்த ஈவெண்டா இருந்தாலும் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது. எந்த ஒரு எங்களோட குரூப்ல எந்த ஒரு காலேஜ்ல என்ன ஒரு ப்ரோக்ராம் நடந்தாலும் அந்த ஃபேஸ்புக்ல அப்டேட் பண்ணுவோம். அதனுடைய போட்டோ ஷேர் பண்ணிக்குவோம். அப்ப நாங்களும் எங்களோட குரூப்ல இருக்கிற மித்த காலேஜ்ல என்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஈவன் ஸ்டூடெண்ட்ஸ் கூட அதுல மெம்பர், ஆல் த ஃபேக்கல்டி ஸ்டாஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அதுல மெம்பரா இருக்கும். இப்போ எங்களோட ஃபேஸ்புக் பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக் பேஜ் பாத்தீங்கன்னா மோர் தென் ஒரு வருஷம் பாத்தீங்கன்னா மோர் தென் 100-120 ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கும். அதனுடைய கம்ப்ளீட் டீடைல்ஸ் நீங்க ஃபேஸ்புக்ல நீங்க பாத்துக்கலாம். ஓகே, அடுத்து இந்த மேனேஜ்மெண்ட் பத்தி சொல்லுங்க மேம். கண்டிப்பா எங்க மேனேஜ்மெண்ட் பத்தி சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். எங்க CEO மேடம் அனுஷா வந்து அவங்களுக்கு உண்டான அவங்க வெளிநாட்டிலையும் படிச்சிருக்காங்க, இங்க இந்தியாவிலையும் நல்ல காலேஜ்ல படிச்சிருக்காங்க. அவங்களோட அனுபவங்கள் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு தொடர்புகளோட நிறைய ப்ரோக்ராம்ஸ் நான் நிறைய காலேஜ்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் எங்களது இந்த பார்க் கல்வி நிறுவனங்கள் வழியாக கொடுக்கப்படுகிற ஆசிரியர்களுக்காகட்டும் மாணவர்களுக்காகட்டும் கொடுக்கப்படுகிற வாய்ப்புகள் வேற எங்கேயும் கிடைக்காது அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். எல்லாத்துலயுமே எதை கொடுத்தாலும் நம்ம பெஸ்டா கொடுக்கணும், ஃபர்ஸ்டா கொடுக்கணும். அதுதான் வந்து எங்களோட CEOட மந்திரம். ஓகே, ரொம்ப அழகா சொன்னீங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் தி பெஸ்டா இருக்கும்போது கண்டிப்பா இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு வரும்போது தி பெஸ்டா தான் இருக்கும். சார் நீங்க சொல்லுங்க சார், ஹரிஹரன் சார். ஸோ கரிக்குலம் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது மாணவர்களுக்கு ஒரு விஷயமா இருக்கும். அந்த வகையில அதை பத்தின சில விஷயங்கள் சொல்லுங்க. கரிக்குலத்தை பற்றி மேடம் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதை தவிர்த்து ஃபார் எக்ஸாம்பிள் இது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இன்னோவேட்டிவாக க்ரியேட்டிவாக பண்ணுறதுக்கு அடிஷ்னல் கிளப்ஸ் ஷுட் பி தேர். முதல்ல என்ன சொன்னாங்கன்னா மனிதநேயம் சம்பந்தது NSS பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. டெக்னிக்கல் வச்சு இன்னோவேட்டிவ் ரெக்கார்ட் ஏரோமாடலிங் கிளப்ஸ் இருக்கு. அப்புறம் எக்ஸ்பெரிமெண்ட் கிளப், வாட் எவர் த ரிசர்ச் ஆக்டிவிட்டி ஆர் டூயிங் வி இன்வால்வ் தி ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்குன்னு தனி கிளப்ஸ். ஸோ தி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்டாஃப் ஒர்க் ஆன் த ப்ராஜெக்ட், தி இன்டராக்ட் வித் ஈச் அதர். தென் வி காட் ஸ்டடி சர்க்கிள்னு சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஹையர் ஸ்டடீஸ் பொறுத்து கேட் எக்ஸாமினேஷன் ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸாமினேஷன் இருக்கு. அதுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னாக்க காலேஜ் பக்கத்தில் இருக்கிறவங்க காலேஜ் ஹாஸ்டல் இருக்கிறவங்கலாம் அவங்களுக்கு தனியாக ட்ரெயின் கொடுக்குறோம். அதை தவிர்த்து வெளியில் இருக்கிறவங்கலாம் அவங்களுக்கு வேறு கோர்ஸ் பண்ணுங்க, வேறு கேட் ஸ்டடி சென்டர்னு அங்கே போய் படிக்கிறாங்க. அப்புறம் சில பேர் தனியாக படிக்கிறாங்க. நாங்கள் எங்களுடைய ஜாப் என்னன்னாக்க இன்வால்வ் ஆல் த 3 groups and make them interact, come out with the best. அப்படி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து we got about 4 ranks within 100. First 2 ranks age ranked 18 and 36. They studied, got observed in Indian Institute of Science, Bangalore, the prestigious institution. அதை எடுத்து பார்த்தீங்கன்னாக்க GRE examination for going abroad for studies இது. அதுக்கு again those to study themselves who want help from the college and this go to the other institution. அவங்க 3 பேரும் இன்வால்வ் பண்ணி வச்சுட்டு Dr. Poti is in charge of this program and Gates சம்பந்தமானவர்களும் குருகாட்டன் கௌரி சங்கர் in charge of the program. We make the students interact with each other, so they develop their skills, so they are able to compete well with others because they are competitive examination on a national level. So they do extremely well. Then we conduct a lot of offline programs to students to participate in industry level. அதுக்கு வந்து கிளாஸ் நடத்தினா வந்து போகாது, அந்த ஸ்டாஃப் எப்படி பண்ணுறாங்க, அந்த கோர்ஸில் கண்டென்ட் எப்படி இருக்குது, அதை கண்டினியூஸாக எவாலுவேட் பண்ணிட்டே இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸும் எவால்வ் பண்ணணும், சப்ஜெக்ட்க்கு இது எவால்வ் பண்ணணும், ஸ்டாஃபும் எவால்வ் பண்ணணும். அது ஆன்லைனில் என்னென்ன சாஃப்ட்வேர் படிக்கிறாங்களோ டிசைன் பண்ணுறது அதில் வந்து கண்டினியூஸாக எவாலுவேட் பண்ணிவிட்டு அப்பப்போ இன்க்ரீஸ் இந்த கண்டென்ட் improve the competitive spirit of the students. அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய certification agencies coming, they do extremely well. Then most important thing is the alumni participation. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் யார் வெளில போனாங்களோ they are all working in the big industries. Main anything, for example, all the private industries working on not only related to aeronautical engineering, mechanical engineering, all the circuit branches they call it. Over and above, அவங்கள வந்து throughout the academic year we got them involved to take the students for many projects in their own industry where they are working. அதனால அவங்க ப்ராஜெக்ட் பண்ணாங்க, அவங்களை கைட் பண்ணுறதுக்கு அவங்க எடுத்துக்கிறோம். அப்புறம் வந்து எந்தெந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதோ அவங்க வந்து 6 months 1 year வந்து கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு அவங்க நல்லா எடுக்கிறதுக்கு அலுமினி வந்து they come forward in a big way
to promote the institution and mostly help the students. While promoting the institution, help the students in our college. டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்டோட ஹெச்ஓடி சரவணகுமார் சார் இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட அச்சீவ்மெண்ட்ஸ் பற்றி சொல்லுங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் நாங்கள் பெரும்பாலும் இதில் அவங்கள எனேபிள் பண்ணுறது எங்கன்னா ப்ராஜெக்டில் தான் வச்சு எனேபிள் பண்ணுறோம். எங்களுக்கு வழக்கமாக வந்து ப்ராஜெக்ட் ஒர்க்குங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏதாவது ஒரு டாப்பிக்கில் கடைசி ஒரு வருஷத்தில் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நாங்கள் ப்ராஜெக்ட் ஒர்க்குங்கிறது ஒரு ப்ராசஸாகவே பண்ணுறோம். அந்த கம்ப்ளீட்டிங் ஃபேக்கல்ட்டி யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணி அந்த குரூப் கூட ஜாயின் பண்ணி இந்த 1 year ஒர்க் பண்ணுவாங்க. இதில் எங்களுக்கு அச்சீவ்மெண்ட் பார்த்தா ஃபர்ஸ்ட் பேட்ச் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேட்சுங்கிறது டெக்ஸ்டைலில் 3 வருஷம் தான் ஆகுது. அவங்க வந்து ஒரு அதாவது ப்ராஜெக்ட்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னோவேஷன் வரணும்னா இன்டர் டிசிப்ளின்ல தான் இனிமேல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணணும்னு சொல்லுவோம். என்னன்னா இப்போ கம்ப்யூட்டர் துறையை சேர்ந்து ஒரு கம்ப்யூட்டர்ல பண்றதை விட அதை தூக்கி டெக்ஸ்டைல் துறையில் அப்ளை பண்ணும்போது அது ஒரு புது ப்ராஜெக்டா உருவெடுக்கும். இதுதான் இப்போ மெடிக்கல் இது மாதிரி நிறைய இடத்துல அப்ளிகேஷன்ஸ் வருது. அதில் இசிஇ அண்ட் டெக்ஸ்டைல்ஸ் ஜாயின் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஜாக்கெட் டெவலப்டு. ஒரு ஹார்ட் பேஷண்ட் வந்து அதை யூஸ் பண்ணி ஒரு ப்ரோப் வந்து இந்த ஜாக்கெட்ல ஹார்ட் பக்கத்துல இன்பில்ட்டா இருக்கும், வெளியில தெரியாது, பாடியில டச் ஆகாது. ஆனா ஒரு ஹார்ட் பேஷண்ட்டுக்கு வந்து அந்த ஹார்ட் மால் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு 30 minutesக்கு முன்னாடியே வந்து அந்த ப்ரோப் சென்ஸ் பண்ணிடும். ஸோ அப்போ ஒரு ஹார்ட் அட்டாக் வரப்போகுது ஒருத்தருக்கு அப்படின்னா அதுக்கு 30 minutesக்கு முன்னாடி இந்த ப்ராப் வந்து சென்ஸ் பண்ணிவிடும். இந்த சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு சிம் மூலமா ஹாஸ்பிட்டலுக்கு சிக்னலுக்கு போயிடும். ஸோ ஹாஸ்பிட்டலில் அவங்க கனெக்ட் பண்ணி என்ன பண்ணிடுவாங்க, அந்த சிம் மூலமா அந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு ஏங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் இம்மீடியட்டாக பக்கத்தில் நியர்பை ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுங்க, உங்களோட ஹார்ட் வந்து ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லிவிடுவாங்க. ஸோ திஸ் வே a heart patient can be saved. ஸோ இந்த ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஐடியில் போய் they got 50,000 rupees கேஷ் அவார்டு. ரொம்ப பெஸ்ட் ப்ராஜெக்டாக அவங்க கொடுத்தாங்க. இது ஒரு பெஸ்ட் ப்ராஜெக்ட். ஏன்னா அடுத்து இப்போ இந்த வருஷம் பண்ணதில் உங்களுக்கு டெக்ஸ்டைலில் கோரில் பண்ணதே வந்து ஃபேப்ரிக்ல வந்து நிட்டட் ஃபேப்ரிக்ல ஒரு மேஜர் ப்ராப்ளம் சொல்லுவோம். ஒரு கார்மெண்ட் இருக்குன்னா வாஷ் பண்ணும்போது அப்படி ட்விஸ்ட் ஆகிட்டே போகும். இது ஒரு மேஜர் ப்ராப்ளம். இதுக்கு வந்து ஒரு இது வரைக்கும் ரிசர்ச்ல ஐடென்டிஃபை பண்ணது 5 ரீசன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுல எங்க ஸ்டூடெண்ட் 6வது ரீசன் ஒன்று ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க, பண்ணி இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சயின்டிஃபிக்கலி. இது இப்போ நாங்கள் ரிசர்ச் பப்ளிகேஷனுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். தென் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா எக்கோ ஃப்ரெண்ட்லியில் பார்த்தோம்னா ஃபேப்ரிக் வந்து சாஃப்டாக இருக்கிறதுக்கு நிறைய மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க. எங்களுக்கு இந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயோ ஃபெர்டிலைசரை யூஸ் பண்ணி ஃபேப்ரிக்கை சாஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் எஃப்ளூயன்ட்டுங்கிற பேச்சே கிடையாது. ஸோ இந்த மாதிரி இன்னோவேஷன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கமிங் வித் நியூ ஐடியாஸ். அதில் நாங்கள் ரைட்டான ஃபேக்கல்ட்டி கூட அந்த ரைட்டான ஒரு ஃபெசிலிட்டி கொடுக்கும்போது ரியலாக நல்லா பண்ணுறாங்க. நீங்களும் ஒரு பெஸ்டான இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கணும், அதுவும் நம்ம பார்க் இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் ஸ்ட்ரிப்ல நம்பர் போயிட்டு இருக்க அந்த நம்பருக்கு டயல் பண்ணுங்க. மாணவர்களும் பெற்றோரும் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா கடைசி வரைக்கும் அவங்க கூட இருக்கக்கூடிய ஒரே விஷயம் கல்வி தான். இன்னைக்கு நீங்க வந்து சொத்து சேர்த்து வச்சாலும் சரி, இல்லை பணம் சேர்த்து வச்சாலும், இல்லை என்ன வாங்கி வச்சாலும் நாளைக்கு இருக்குமோ இல்லையோன்னு தெரியாது. அதுக்காக உங்களுக்கு தொந்தரவுகள் தான் ஜாஸ்தியாக வரும். ஆனால் ஒரு கல்வி அப்படிங்கிறது வந்து அவங்க அதை எடுத்துக்கிட்ட நாள்ல இருந்து அவங்க கடைசி நாள் வரைக்கும் அவங்க கூடவே இருக்கும். அந்த கல்விக்கு வந்து யோசிக்காம நல்ல கல்லூரியை தேர்ந்தெடுத்து நல்ல கல்வியை அவங்க பெற்றோர்களுக்கும் சரி மாணவர்களுக்கும் சரி அவங்களுக்கு அமையணும் அப்படிங்கிறது என்னுடைய. ஓகே, ரொம்ப நன்றி. நன்றி.